கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். வணக்கம். மற்றும் ஒரு உலகவல நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். மத்திய கிழக்கில் மீண்டும் அதிகரிக்கும் பதற்றம், ஹோர்முஸ் ஜலசந்தி குறித்து ஈரான் விடுத்துள்ள புதிய எச்சரிக்கை உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அதேவேளை இந்தியா அடுத்துள்ள முக்கிய முடிவு, லெபனானில் ஏற்பட்டுள்ள புதிய அரசியல் பரபரப்பு மற்றும் நிலநடுக்கத்தால் போராடும் வெனிசுலாவின் தற்போதைய நிலை உள்ளிட்ட விடயங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்களின் பாதுகாப்பு குறித்து ஈரான் புதிய எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் காசம் கரிபாபாடி கூறுகையில், ஈரானுடன் ஆலோசனை செய்யாமல் உருவாக்கப்படும் எந்த இணைப்பாதை மூலமும் கப்பல்கள் பாதுகாப்பாக பயணம் செய்யும் என உத்தரவாதம் அளிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் தெளிவற்ற ஏற்பாடுகள் அல்லது ஈரானின் அனுமதி இல்லாமல் எடுக்கப்படும் முடிவுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார். ஹோர்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்து தொடர்பான எந்த புதிய நடைமுறையும் ஈரானுடன் ஒருங்கிணைந்து ஏற்கனவே செய்யப்பட்டுள்ள இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே அமைய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அப்படி இல்லையெனில் தற்போது பரிந்துரைக்கப்பட்டுள்ள இணைப்பாதை நடைமுறையை ஈரான் நிறுத்திவிடும் என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார். மேலும் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி ஹோர்முஸ் ஜலசந்தியின் எதிர்கால நிர்வாகம் மற்றும் கடல்சார் சேவைகள் தொடர்பான முடிவுகள் ஓமான் மற்றும் பாரசீக வளைகுடா நாடுகளுடன் இணைந்து சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு ஆலோசிக்கப்பட்ட பிறகே எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இதேவேளை மத்திய கிழக்கில் அணு ஆயுதங்கள் இல்லாத ஒரு பாதுகாப்பான மண்டலத்தை உருவாக்க வேண்டும் என்றும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் அதாவது GCC நாடுகளுக்கு ஈரான் அழைப்பு விடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூறி வரும் குற்றச்சாட்டுகள் முற்றிலும் பொய்யானவை என்றும் ஈரான் மறுத்திருக்கிறது. ஈரானை ஒரு அச்சுறுத்தலாக காட்டும் அரசியல் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிப்பதற்கு பதிலாக மத்திய கிழக்கில் அணு ஆயுதமற்ற மண்டலத்தை உருவாக்கும் முயற்சிக்கு GCC நாடுகள் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. மேலும் வெளிநாடுகளின் தலையீடு இல்லாமல் பிராந்திய நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட்டால்தான் நீடித்த அமைதியும் பாதுகாப்பும் உருவாகும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. அதோடு தனது ஏவுகணை மற்றும் ட்ரோன் உள்ளிட்ட தற்காப்பு திறன்களை அச்சுறுத்தலாக சித்தரிக்கும் முயற்சிகளையும் ஈரான் கடுமையாக கண்டித்திருக்கிறது. இதேவேளை ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக மீண்டும் கப்பல் போக்குவரத்து சீராக தொடங்கியுள்ளதால் இந்தியா முன்பு விதித்திருந்த LPG எனப்படும் சமையல் எரிவாயு விநியோக கட்டுப்பாடுகளை தளர்த்தியிருக்கிறது. மத்திய கிழக்கில் ஏற்பட்ட போர் பதற்றம் காரணமாக ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்படும் என்ற அச்சம் எழுந்தது. இதையடுத்து வர்த்தக பயன்பாட்டுக்கான LPG விநியோகத்தில் இந்திய அரசு சில கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. உலகிலேயே LPG அதிகமாக இறக்குமதி செய்யும் நாடுகளில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. அதிலும் பெரும்பாலான LPG மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வருகிறது. இந்த நிலையில் எரிவாயு விநியோக நிலைமை தற்போது மேம்பட்டிருப்பதால் வீட்டு உபயோகம் அல்லாத LPG சிலிண்டர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை அரசு நீக்கியுள்ளதாக இந்திய பெட்ரோலிய அமைச்சகமும் தெரிவித்திருக்கிறது. மேலும் நெருக்கடி தொடங்கிய போது குறைக்கப்பட்டிருந்த மொத்த LPG விநியோகம் தற்போது பழைய நிலையை நோக்கி மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தொழில்துறை மற்றும் வர்த்தக துறைகளுக்கு LPG விநியோகம் படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பும் என இந்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இதேவேளை இஸ்ரேலுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளில் இருந்து லெபனான் முழுமையாக விலக வேண்டும் என்று அந்நாட்டின் முன்னாள் அதிபர் எமில் லஹீத் வலியுறுத்தியுள்ளார். வாஷிங்டனில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது இஸ்ரேல் தூதுக்குழுவினருடன் புகைப்படம் எடுக்க மறுத்த லெபனான் இராணுவ தூதுக்குழுவின் நடவடிக்கையை அவர் பாராட்டியதாக லெபனானின் தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. மேலும் லெபனான் தூதுக்குழு முழுமையாக அந்த பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற நம்பிக்கையையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேல் உண்மையில் போர் நிறுத்தத்தையோ அல்லது அமைதியையோ விரும்பவில்லை என்றும் பேச்சுவார்த்தைகளை பயன்படுத்தி லெபனானின் எதிர்ப்பை பலவீனப்படுத்தவும் நாட்டிற்குள் பிளவுகளை உருவாக்கவும் முயற்சிக்கிறது என்றும் எமில் லஹீத் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதேபோல் சமீபத்திய நிகழ்வுகளில் ஈரான் ஒரு முக்கியமான மூலோபாய வெற்றியை பெற்றுள்ளதாகவும் அதனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் புதிய சூழ்நிலையை ஏற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் இஸ்ரேலை எதிர்கொள்வதில் உறுதியான அணுகுமுறையே பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார்.
இது இப்படி இருக்க, வெனிசுலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து நிவாரண உதவிகள் விரைவாக சென்றடைய வேண்டும் என்பதற்காக அந்த நாட்டின் மீது விதிக்கப்பட்டிருந்த சில பொருளாதார தடைகளை அமெரிக்கா தற்காலிகமாக தளர்த்தியிருக்கிறது. நிலநடுக்க நிவாரணப் பணிகளுக்கு தேவையான அனைத்து பரிவர்த்தனைகளுக்கும் அனுமதி வழங்கப்படுவதாக அமெரிக்க கருவூலத்துறை அறிவித்திருக்கிறது. அமெரிக்காவின் வெளிநாட்டு சொத்து கட்டுப்பாடு அலுவலகம் வெளியிட்ட தகவலின்படி இந்த தற்கால அனுமதி ஜூன் 26 முதல் அக்டோபர் 23 வரை மட்டுமே நடைமுறையில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நிவாரணப் பணிகளுக்காக வெனிசுலாவுக்கு அல்லது அங்கிருந்து நிதி பரிமாற்றங்களை மேற்கொள்ளவும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் புதன்கிழமை ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்களுக்கு பிறகு அரசின் மீட்பு பணிகள் மிகவும் மெதுவாக நடைபெறுவதாக கூறி அந்நாட்டு மக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இது குறித்து பொருளாதார நிபுணர் பேசுகையில், மக்கள் மிகவும் விரக்தியில் உள்ளனர். அரசு தங்களுக்கான பொறுப்பை சரியாக நிறைவேற்றவில்லை என்ற உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. அதனால் தங்களுக்கு தேவையான உதவிகள் விரைவாக கிடைக்குமா என்ற அச்சத்தில் அவர்கள் உள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். அதேவேளை வெனிசுலாவில் ஏற்பட்டுள்ள பேரழிவு அந்த நாட்டின் புதிய இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான சோதனையாகவும் மாறியிருக்கிறது. முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்காவின் ஆதரவுடன் டெல்சி ரோட்ரிக்ஸ் இடைக்கால அதிபராக பொறுப்பேற்றார். பதவியேற்ற பிறகு கடந்த 6 மாதங்களில் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் அமெரிக்காவுடனான உறவை மேம்படுத்தவும் அவர் பல நடவடிக்கைகளை எடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் மதுரோ ஆட்சி காலத்தில் இருந்த ஊழல் நிர்வாகம், சிக்கல்கள் மற்றும் பொருளாதார பிரச்சனைகள் இன்னும் முழுமையாக நீங்கவில்லை. குறைந்த ஊதியம், பணவீக்கம் மற்றும் நாணய மதிப்பு சரிவு காரணமாக பொதுமக்கள் அன்றாட வாழ்க்கையை நடத்த போராடி வருகின்றனர். இந்த நிலையில் ஏற்பட்டுள்ள சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் நாட்டை மீண்டும் நிலைநிறுத்துவேன் என்ற டெல்சி ரோட்ரிக்ஸின் வாக்குறுதிக்கு மிகப்பெரிய சவாலாக அமைந்திருக்கிறது. ஆய்வாளர்களின் கருத்துப்படி இந்த பேரழிவை திறமையாக கையாண்ட டெல்சி ரோட்ரிக்ஸ் ஒரு இடைக்கால தலைவராக மட்டுமல்லாமல் தேசிய தலைவராகவும் தனது செல்வாக்கை வலுப்படுத்தும் வாய்ப்பு உள்ளது. அதே நேரத்தில் மீட்பு பணிகளில் தாமதம், ஊழல் அல்லது உதவிகள் முறையாக மக்களிடம் சென்றடையாத நிலை ஏற்பட்டால் ஏற்கனவே அதிருப்தியில் உள்ள மக்களிடையே மேலும் எதிர்ப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர்கள் எச்சரிக்கின்றனர். இவ்வாறாக மத்திய கிழக்கில் தொடர்ந்து மாறிவரும் அரசியல் மற்றும் பாதுகாப்பு சூழ்நிலைகளும் உலகின் பல பகுதிகளில் நடைபெற்று வரும் முக்கிய சம்பவங்களும் சர்வதேச கவனத்தை ஈர்த்து வருகின்றன. இந்த நிகழ்வுகள் எவ்வாறு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கின்றன என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு உலகவெள நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். வணக்கம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.